சந்தேக நபரான முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவு பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கடுமையான நோய் நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதற்கான நியாயமான காரணங்கள் முன்வைக்கப்படவில்லை என அரசு சட்டத்தரணி சார்பில் ஆஜரான மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தெரிவித்தார். மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் மேற்கோள் ஆரம்பம். மே மாதம் 4ஆம் தேதிதான் இவரை ஊட்டச்சத்து நிபுணர், கண் விசேட வைத்தியர் மற்றும் மனநல விசேட வைத்தியர் ஆகியோரிடம் பரிந்துரைத்துள்ளனர். இந்த பரிந்துரையை மேற்கொள்ளுமாறு முதலிருந்த நீதவான் கொழும்பு பிரதான விசேட சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இவர் இரண்டாவது முறையே விசேட வைத்தியர்களிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். மே 18ஆம் தேதி அறிக்கை கிடைத்துள்ளது. இன்று ஜூன் 4 அறிக்கை வந்து 2 வாரங்களாகிவிட்டன. நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்ய 2 வாரங்கள் காத்திருந்துள்ளனர். ஏன் தெரியுமா? இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இவர் தாக்கல் செய்துள்ள ரீட் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அனுதாபத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்துடனேயே இந்த நகர்த்தல் பத்திரத்தை இன்று தாக்கல் செய்துள்ளனர். மருத்துவ அறிக்கைகளை மேற்கோள் காட்டி மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் விடயங்களை விளக்கினார். மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதவான் அவர்களே, இவர் சாதாரண நபர் அல்ல. 2017 முதல் 2019 வரை 8 தற்கொலை குண்டுதாரிகளை கையாண்ட ஒரு புலனாய்வு அதிகாரி இவர். கௌரவ நீதவான் அவர்களே, இந்த அறிக்கையில் உள்ளவாறு மனநல வைத்தியர் இவருக்கு ஒரு குறுகிய நேர மதிப்பீட்டை மட்டுமே செய்துள்ளார். அந்த மதிப்பீடு முழுவதும் இவர் அழுது கொண்டே இருந்துள்ளார். ஒரு குறுகிய நேர மதிப்பீட்டின் மூலம் இவ்வளவு அந்த நோய் தொடர்பில் பரிந்துரை வழங்க முடியுமா? இவர் ஊட்டச்சத்து நிபுணரிடமோ கண் வைத்தியரிடமோ அழவில்லை. ஆனால் மனநல விசேட வைத்தியரிடம் பரிந்துரைக்கப்பட்ட கணத்திலிருந்து அழுதுள்ளார். இரவில் பயமுறுத்தும் கனவுகள் தெரிகிறதாம். இவர் செய்த குற்றங்கள் இப்போது நினைவுக்கு வரும்போது இவருக்கு அழுகை வருகிறதோ தெரியாது. செய்தவை கனவில் வரும்போது பயம் ஏற்படுகிறதோ தெரியாது. அதற்கெல்லாம் மருந்துகள் கொடுக்க முடியாதல்லவா? இவர் மனநல வைத்தியரிடம் கூறியுள்ளார். விசாரணை அதிகாரிகள் அல்லாத வெளியார் ஒரு தரப்பினர் வந்தார்களாம். ஆடையை கலற்ற சொன்னார்களாம். கைகளை அகல விரிக்குமாறு கூறினார்களாம். தனது கால்களில் அடித்தார்களாம். அதன் பின்னர் நடந்தவற்றை சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது என்றாராம். ஏன் நீதவான் அவர்களை வெட்கப்படுகிறார்? இவர் என்ன சிறிய பெண் குழந்தையா? அப்படி நடந்திருந்தால் பரவாயில்லை. இவை அனைத்தும் வைத்தியரை தவறாக வழிநடத்துவதற்காகவே செய்யப்பட்டுள்ளன. சாலே நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள மருத்துவ அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என திலீப் பீரிஸ் கூறினார். கௌரவ நீதவான் அவர்களே, இவருக்கு ஆஸ்கார் விருதொன்றை தூக்கி எறிய வேண்டும். இவருக்கு உடம்பில் எந்த ஒரு நோயும் இல்லை. தனக்கு மறதி நோய் இருப்பதாக இவரே கூறியுள்ளார். இவருக்கு எப்படியும் ஒரு மறதி நோய் இருக்கிறது தான். இவரது கையடக்க தொலைபேசியின் கடவுச்சொல் இவருக்கு நினைவில்லை. மடிக்கணினியின் கடவுச்சொல்லும் நினைவில்லை. தனது சட்டத்தரணிகளுடன் பேசுவதற்கு யாருக்கும் அனுமதி வழங்கப்படுவதில்லை என்று இவர் கூறியிருந்தார். கௌரவ நீதவான் அவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவரது மனைவி மகனுடன் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. தாயாருடன் பேச வேண்டும் என்று கேட்டதற்கும் விசாரணை அதிகாரிகள் தாயாருடன் பேசவும் அனுமதித்துள்ளனர். அது மட்டுமா, இவருக்கு கிரீன் டீ, பேட்டிஸ், எக் ரைஸ், மில்க் டாஃபி, கொக்கோ கோலா, மீனெண்ணெய் மாத்திரைகள், விட்டமின் சி போன்றவற்றை உண்ணவும் குடிக்கவும் கூட கொடுத்துள்ளனர். அது மட்டுமா, கௌரவ நீதவான் அவர்களே, குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்த பின்னரே இவரது காதுகளும் சுத்தப்படுத்தப்பட்டன. அதற்கு முன்னர் காது கேட்காமல் இருந்தார். இவர் கண், பல் மற்றும் நீரிழிவு நோய் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். வீட்டில் இருக்கும்போது கூட இவர் இவ்வாறு சிகிச்சை பெற்றிருக்க மாட்டார். ஆனால் இவற்றை இவர் கூறுவதில்லை. தனது சேவை பெறுநர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போது கொடூரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் தேசிய புலனாய்வு பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷபீந்திர பெர்னாண்டோ இதன்போது தெரிவித்துள்ளார். கௌரவ நீதவான் அவர்களே, எனது சேவை பெறுநர் முன்னாள் நீதவானின் உத்தரவின் பேரில் கொழும்பு நீதிமன்ற மருத்துவ அதிகாரி ஊடாக 3 விசேட வைத்தியர்களிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். ஒரு ஊட்டச்சத்து நிபுணர், ஒரு கண் விசேட வைத்தியர் மற்றும் ஒரு விசேட மனநல வைத்தியர். இந்த மனநல மருத்துவ அறிக்கையின் 7 இடங்களில் எனது சேவை பெறுநர் கொடூரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனது சேவை பெறுநர் விசாரணை அதிகாரிகள் அல்லாத வேறு ஒரு வெளிநபரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். அவரது ஆடைகளை கழற்றுமாறு கூறி, கைகளை விரிக்குமாறு கூறி அவரது கால்களில் தாக்கியுள்ளனர். அதற்கு மேல் நடந்தவற்றை சொல்வதற்கு அவரால் முடியாது. அவர் வெட்கப்படுகிறார் என்று கூறியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருக்கும் போதே இவை அனைத்தும் நடந்துள்ளன. இதன் பொறுப்பை முழுமையாக குற்றப்புலனாய்வு திணைக்களமே ஏற்க வேண்டும். சாலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்திலிருந்து சிகிச்சை அளிக்க முடியாது என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டார். அவர் நிச்சயமாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுள்ளார் என்பது மருத்துவ அறிக்கையின் மூலம் தெளிவாகிறது. அவர் இருக்கும் சூழல் தகுதியற்ற நிலையில் உள்ளதால் வைத்தியர்கள் அவருக்கான சிகிச்சையினை ஆரம்பிக்க முடியாது என கூறுகின்றனர். அவர் தற்கொலை செய்து கொள்ளும் அபாயத்தில் இருப்பதாக மருத்துவ அறிக்கைகள் கூறுகின்றன. எனவே இது தொடர்பாக சரியான உத்தரவை பிறப்பிக்குமாறு நான் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறேன். விடயங்களை ஆராய்ந்த நீதிவான் சந்தேக நபர் தரப்பின் கோரிக்கைகள் மீதான உத்தரவை ஜூன் 10ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு பிறப்பிப்பதற்கு உத்தரவிட்டார்.